ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டு வளகாப்பு ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இது வந்து எங்கள் அண்ணாவோட ஒய்ஃப், எங்கள் அன்னிக்கு தான் வளகாப்பு ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் முன்னாடி டேலேருந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். மார்னிங் வந்து மெஹந்தி போடலாம் அப்படின்ட்டு மெஹந்தி ஆர்டிஸ்ட் என் ஃப்ரெண்டு தான், அவளை பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு அன்னைக்கு ஃபுல்லாக மெஹந்தி போட்டுருந்தோம். இதெல்லாம் வந்து ஈவினிங் தான் அவங்க திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, பூ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோடனே நாங்கள் வந்து அதையுமே ரெடி பண்ணிட்டு இருந்தோம் அங்கே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு வந்து ஒன் ஹேண்டுக்கு மட்டும் நான் போட்டுக்கிட்டேன். இது வந்து அவங்களுக்கு டபுள் ஹேண்டு. அதுக்கப்புறம் வந்து பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டுமே போட்டுக்கிட்டாங்க. நல்லா இருக்கான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து வந்தவங்க எல்லாத்துக்கும் வெறும் கையை அனுப்பக்கூடாது அப்படின்ட்டு எங்கள் அம்மாவோட ஐடியா தான். இது என்னன்னா சில்வர் தட்டு, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம், தாலி, மிக்சர் பாக்கெட் 1, சாக்லேட் 2, அதுக்கப்புறம் இதெல்லாம் மஞ்சள் பையில போட்டு நாங்கள் பேக் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 180 பேக்ஸ் அந்த மாதிரி பேக் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நான் வந்து நைட் வந்து குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். எங்க அப்படின்னா பிளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்கு. ஸோ அங்கே அதை வாங்குறதுக்கு நானும் எங்கள் அண்ணாவும் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பிளவுஸ் வாங்கிட்டு வந்து நான் 2 பிளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தேன். அதை வந்து மாற்றி போட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். எது போடுறதுன்னு எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. எல்லாம் ரொம்ப கிராண்டா இருக்கு அப்படின்ட்டாங்க. சரி, அதனால ஒரு பிங்க் கலர் சாரி இருந்துச்சு. சரி, அதை போடலாம் அப்படின்ட்டு அதையும் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இது வேண்டாமா? இந்த அழகா இருக்கு. அத்தனை கண்ணு போடும் பாரு. அதுக்கப்புறம் இந்த பிங்க் பிளவுஸ்க்கு இந்த கிரீன் கலர் சாரீ செட் ஆகுமா அப்படின்ட்டு எல்லாத்தையும் மாற்றி போட்டு மேட்ச் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஜுவல்ஸ் இருந்துச்சு, இதை போட்டு மேட்ச் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பாட்டுருந்தேன். நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எல்லாருக்கும். ஸோ இதுவே ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கலான்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கரும்தம்பட்டியில் இருக்க ரிதன்ஸ் ஹோட்டல் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து ஸ்டேஜை மட்டும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க. டெக்கரேட் பண்ணுறதுக்கு தனி ரேட்டு அப்படின்னு கேட்டாங்க. சரி, நம்மளே பண்ணிடலாம் அப்படின்ட்டு எங்கள் அண்ணா ஃப்ரெண்ட்ஸே போயிட்டாங்க. சரி, இந்த ஃப்ளவர்ஸ்லாம் மீதியாக இருக்குது அப்படின்ட்டு, இந்த கார் சும்மா தானே இருக்குது அப்படின்ட்டு நான் இதை வந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். பட் நல்லா தான் இருந்துச்சு. நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வரும் அப்படின்ட்டு. எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் சொல்லுங்கள். அப்புறம் நாங்கள் வெளியே இருக்கிறத பார்த்து கிட்கேட் கத்திட்டே இருந்தா. சரி, அவுத்து விட்டா மேடம் ஓடிட்டாங்க, மேலே இருக்காங்க, அவங்க கூப்பிடத்தான் நான் போனேன். அவங்க கூட கொஞ்ச நேரம் அப்படியே விளையாண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். கிட்கேட்னு நான் அங்கேருந்து கூப்பிட்டுருக்குறேன். வரமாட்டேன் நீ சொல்லு. அங்கேருந்து கூப்பிட்டுருக்கேன். கிட்கேட் வா வா வா. வரமாட்டே நீ. சரி, அடிக்கல. வா, மேலே போல வா வா. ஓடு 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 ஓடு. இப்போ மட்டும் என்ன ஜாடி பேர் உனக்கு? ஒட்டி வாங்க நீ. என்ன உட்கார். ஜம்ப் ஜம்ப். ஏய், ஒரு ரவுண்டே நான் அடிச்சுட்டு வந்துட்டேன். வந்து அடிக்கிறது அப்படி. வாலாட்டிட்டு நின்றுக்கும், சரியா? பேசுறதெல்லாம் புரியும் உனக்கு. ஆண்டி போவியா? அடிக்கலாமா? அட்டி அப்பள வா. வரலையா? வாடி, கண்ணு மட்டும் எப்படி தெரியுது பாரு. எடுத்து போ. ஓடு. மான் மாதிரி துளு, சரியா? ஓடு. சரி, வா போலாம். அவளை கீழே கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த காரை தான் நான் ரசிச்சுட்டே இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எங்களுக்கு 1 o'clock அந்த மாதிரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. தூங்கவே லேட் ஆயிடுச்சு. மார்னிங் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டேன். நானே தான் மேக்கப் எல்லாமே போட்டு ரெடி பண்ணேன். எப்படி இருக்குன்ட்டு இதுவும் கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு பிடிக்கலன்னு நினச்சிட்டு இருந்தேன் மேக்கப்லாம். பட் அங்கே போன பிறகு எல்லாருமே சூப்பராக இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்குன்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ ரெடி ஆகி ஃபங்க்ஷனுக்கு போயாச்சு. அங்கே போனால் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்பயும் போல் நம்ம லேட்டு தான். அப்புறம் எல்லாருமே நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே ஜாயின் ஆகிட்டேன். அவங்க கூட அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு பேசிட்டு சிரிச்சிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வளையல் வந்து அவங்க தந்துருந்தாங்க. சரி இதை போட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு இது ஒரு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லோரும் வந்துட்டே இருந்தாங்க. சரி நான் இன்னும் நலங்கு வைக்கல அப்படின்ட்டு நான் போய் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்துருச்சு. நாங்கள் அப்படியே மேலே போயிட்டோம். இங்கே நான்வெஜ் வந்து போட மாட்டாங்களா வளகாப்புக்கு, அதனால் நாங்கள் வெஜ்ஜு தான் சொல்லியிருந்தோம். 5 சாப்பாடு விதவிதமாக 5 சாப்பாடு போட்டிருந்தோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சு ஐஸ்கிரீமும் தந்தாங்க, அதையும் சாப்பிட்ருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அது ஒரு ஃபன் பண்ணிவிட்டு விளையாண்டுருந்தோம். அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே ஹாலுக்கு போயிட்டோம். கீழே அங்கே போயிட்டு சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஃபோட்டோகிராஃபர் என்ன வாங்க பார்ப்பாங்களா ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு சூப்பராக எடுத்துகிட்டு இருந்தாங்க. எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு லேட் ஆயிடுச்சு. நல்ல நேரம் முடியுது, பொண்ணு வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு நேரமாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நாங்களும் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நாங்கள் ரிதன்ஸ்க்கு போயிருந்தோம். அங்கே வந்து ஸ்டேஜை மட்டும் க்ளீன் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த ஓலையே எங்களுக்கு தேவை அப்படின்ட்டு நாங்கள் போயிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாங்கள் சிம்பிளாக அழகாக கிராண்டாக பண்ணிட்டோம். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.